ஒவ்வொரு இடத்துலயும் தனக்கான பாதுகாப்பு, செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப நாம ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் கூட, அங்க வந்து யார் யார் வராங்க, யார் யார் போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கு. இயல்பா வந்து இன்னைக்கு நெறைய கொள்ளை சம்பவங்கள்லாம் பார்த்திருக்கீங்கன்னா, பூட்டியிருக்க வீடுகள்ல தான் வந்து நெறைய ம். கொள்ளை சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு காரணம் எப்படி நடந்திருக்குன்னு இதுவரைக்கும் காவல்துறை பல்வேறு விசாரணைகள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வீடு பூட்டிட்டு வெளியூர் போனாலும், உடனடியா வந்து நீங்க வந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லிடுங்க. ம். அப்படின்னு ம். தொடர்ந்து போலீஸார் வந்து அவேர்னஸ் குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நெறைய பேரு அவங்க அவசரமா போறதுனால இதெல்லாம் மறந்துடுறாங்க. அதனால ஒரு நீண்ட நாளு, ஒரு 2 நாள், 3 நாட்கள் வெளியில வேலைக்கு போறாங்க. அப்படி போம்போது, திரும்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது அத பார்க்கணும். நம்ம 2 நாள் வீட்ல இல்ல. அப்ப ம். நம்ம வச்ச பொருட்கள் அல்லது நம்ம வீடு வச்சிருந்த அமைப்பு முறைகள் இது எல்லாமே சரியா இருக்கா? அப்படின்னு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன அமைப்புகள் அந்த வீடு இருந்தது பார்த்துட்டு போயிட்டு, திரும்பவும் வந்து பார்க்கணும். பார்க்கும்போது அந்தந்த அமைப்புகள் சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவு நமக்கு நாமே சில பாதுகாப்பை நாம ஏற்படுத்திக்க முடியும்.